வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் ஜூலை 13, 2026க்கான ட்ரெண்டு எப்படி இருக்க போகுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 8:36 ஜூலை 13, 2026. இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். இப்போ என்னென்னா, கடந்த வெள்ளிக்கிழமை, அதாவது 23,999 உடைக்காது என்று இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தார்கள். அதே சமயம் 24,220 கடக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் 24,220 இதை கடந்து அதற்கு மேலே க்ளோசிங் ஆனது. இதோட ட்ரெண்ட் அப்போ என்னென்னா அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். ஆனால் கிஃப்ட் நிஃப்டி என்னென்னா டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு. இப்போ சரி, என்ன நிலைகள் என்று பார்த்து விடுவோம். இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் 24,241.90 உடைக்காது. அதே சமயம் ஏற்றம் இருந்தால் இன்ட்ராடே பேசிஸில் 24,372 கிராஸ் செய்யும் மற்றும் 24,372க்கும் 24,502க்கும் இடையில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ 24,502 கடக்கக்கூடாது, இதுதான் எதிர்பார்ப்பு. அதே சமயம் கிஃப்ட் நிஃப்டி 24,241.90 ஏற்கனவே உடைத்து விட்டது. அதனால் இப்போ இறங்கு முகம் இருந்தால் எதுவரை இறங்கலாம்னு பார்த்தீங்கன்னா 24,112 வரை இறங்கலாம். அதே சமயம் 24,112க்கும் 23,982க்கும் இடையில் வந்தால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வாங்க முனைவார்கள். அதே சமயம் 23,982 உடைக்கக்கூடாது. 23,982 உடைத்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகளை அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இது பார்ட் 2. டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை 13, 2026க்கான ட்ரெண்டு. இது என்னென்னா, இப்போ இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இப்போ கடந்த வாரம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 24,352.70 உடைக்காது. அதே சமயம் இன்ட்ராவீக் பேசிஸில் இது 24,477 கிராஸ் செய்யும். 24,477க்கும் 24,600க்கும் இடையில் இது விற்பனை இருக்கும் என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தார்கள். அதே சமயம் 24,600 கிராஸ் செய்யாது என்றும் நினைத்தார்கள். அதன்படியே நடந்தது. எப்படின்னா 24,477க்கும் 24,600க்கும் இடையில் பட்டு இங்கிருந்து இறங்க ஆரம்பித்தது. இதில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,352.70 உடைக்கக்கூடாது. ஆனால் பார்த்திங்கன்னா இதை உடைத்து அதற்கும் கீழே சென்றது. இது அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, இதில் 24,352.70க்கு கீழே க்ளோஸ் ஆகிடக்கூடாது. இங்கே க்ளோசிங் இந்த 24,241.90 க்ளோஸ் ஆனது. இது பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. இதனால் இப்போ இந்த வாரம் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க இப்போ 24,241.90 கடக்காது என்று டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். இறங்கினால் 24,112 வரை இறங்க வாய்ப்பு. அதே சமயம் இதற்கு 24,112க்கும் 23,982க்கும் இடையில் இப்போ இருந்தால் இதை ஏற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். 23,982 உடைக்கக்கூடாது. சரி, இப்போ டெலிவரி ட்ரேடர்ஸ் 24,242 கடக்காது என்று நினைக்கிறார்கள் அல்லவா? கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னா, ஷார்ட் கவரிங் 24,372 வரை இருக்கும். அதே சமயம் 24,372க்கும் 24,502க்கும் இடையில் சென்றால் டெலிவரி ட்ரேடர்ஸ் விற்க முனைவார்கள். 24,502 கடக்கக்கூடாது. இதுதான் டெலிவரி ட்ரேடர்ஸின் நிலைப்பாடு. இதற்கு தகுந்தாமல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.